போதகர் சுகுமார் அவர்கள் தேவ ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இக்காலகட்டத்தில் மலேசியா முழுவதிலும் அநேக திருச்சபைகளுக்கு தேவனால் கொண்டு செல்லப்படுகிறார். இவர் போகும் இடங்களில் அநேக செவிலர்கள் கேட்கிறார்கள். புற்றுநோய் போன்ற பொல்லாத நோய்களில் இருந்து தேவன் அற்புதமாக சுகத்தை தருகிறார். அநேக கண்பார்வை குறைந்தவர்கள் தெளிவான பார்வையையும் முடவர்கள் நடந்தும் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் மலேசியாவில் இவர் சென்ற அநேக சபைகளில் ஆத்துமாக்கள் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு வருகின்றனர். கர்த்தரால் பயன்படுத்தப்படும் இந்த பாத்திரமும் அவருடைய ஊழியமாகிய குளோரி மினிஸ்ட்ரியும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். என்னையா உங்களுக்கு காது கேட்காதா? காது கேட்காதா? அப்படியே எவ்வளவு நாள் காது கேட்காது? சரி பரவாயில்ல. ரெண்டும் கேட்காதா? ரெண்டும் கேட்காதா? கண்ணு மூடு. இயேசுவின் நாமத்தால ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? என் ஆண்டவரோட உயிர்த்தெழுத வல்லமை விட்டுருங்க. இப்ப 2 காலம் கேக்குது. கேக்குதா? கேக்குது. இவருக்கு என்ன வயசு? 44 வருஷமா கவனிக்கிறீங்களா? 44 வருஷமா கேட்காத காது ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல திறந்து விட்டார். ஹalleluya. என்ன வயசு இருக்கு? 37 வயசு. எவ்வளவு நாள் காது கேட்கல? பாருங்க, 37 வருஷமா கேட்காத காத ஆண்டவர் ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் காதை கை தட்டி ஆசை பாத்தீங்களா? சும்மா கையை தானே வச்சேன். ஆமாவா இல்லையா? சும்மா கை வச்சானே 2 காலம் கேட்கல. இவங்க பிறந்ததுல இருந்து கேட்கலையா? என்ன வயசுமா உங்களுக்கு? என்ன வயசு? 36 வயசு. அப்ப பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் காதை திறந்து விட்டுட்டாரு. சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. பாவமா இல்ல. இனிமேல் அவர் நல்லா பேசுவார். நல்லா கேட்டு பேசுவீங்க. வாங்க, வேற இன்னொருத்தர் வாங்க. இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சா சொல்லுங்க. வாங்கம்மா, நீங்க வாங்க. இவர் பெரியவரு, இவங்க 2வது. இவங்க 3 பேரை பிறந்ததுல இருந்து காது கேட்கல. இப்ப ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல அண்ணா அக்கா தங்கச்சோட, அதாவது இந்த குடும்பத்தை 3 பேர்த்த ஒரே செகண்ட்ல ஆண்டவர் காது தரணும்.
நீங்க பாருங்க 4 வருஷம் ஆச்சா ஒரு ஸ்டெப் கூட நடக்க மாட்டான். Church, you must wake up. Yes. Church, சபையார் எழுந்திருக்கா. நான் என்ன சொல்றேன், ஆவியில எழுப்ப பாருங்கயா. எவ்வளவு நாள் come on people. Hallelujah. இயேசு யார் என்றுதான் உங்க முன்னால காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு அம்மா அவங்க தொட்டார். எத்தனை பேர் பாத்தீங்க? இவங்களே ஆட ஆரம்பிச்சாங்க சுத்தி சுத்தி. அந்த அம்மா இந்த அம்மா ஒரு அம்மா பிடிக்க போய் அந்த அம்மாவும் கமுதடிச்சு நீங்க அதை மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க பரவாயில்லம்மா, அதுலயும் ஒரு ஆசீர்வாதம். ஆனா இவங்க பிரஸ்ட் கேன்சர் ஆபரேட் பண்ணி பயங்கரமா வலின்னு சொன்னாங்க. நேத்தே வரும்போது வலி ஜோ பண்ணி சொன்னாங்க, இன்னும் வலிக்கு நான் நாளைக்கு வாங்க சொன்னேன். ஆனா இப்ப நீங்க 54 வலி இருக்காது. ஒட்டு மொத்தமா வழி இருக்காது. நான் சொன்னேன், என் ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு பாருங்க. அவங்க அமுத்திக்கான வழி ஆண்டவர் எதை சொன்னாரோ அது செய்வார். Before I coming to this church, I was invited. And my faith was not very strong. I was discouraged. I think I didn't want to go. I said no, I don't want to go. Still, I said I must go. See how whether God touch me or not. Amen. When one pastor called me, sister, fire is coming upon you. I start crying. God was healing me. I cannot talk. When I talk, painful. I really heal in Jesus' name. Amen. How long you came up? 4 months. 4 months. 4 மாசம் பேச தெரியாதவங்க வாயில கேன்சர் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார்.